வருகிறாள். அவள் மற்றொரு இடத்திலே பிறந்து வளர்ந்து அங்கிருக்கக்கூடிய அனைத்தையும் துறந்து இவ்வீட்டுக்கு வந்திருக்கிறாள். எப்போதும் பெண்ணுக்கும் தன் தாய் தகப்பனாரோடே தொடர்பு இருக்கத்தான் போகிறது. அவர்கள் தாராளமாக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ளப் போகிறார்கள். அவர்களுக்கும் இனி இந்த குடும்பத்தில் சமமான உரிமை உண்டு. ஆனால் அதை போல இந்த நாட்களில் நடக்கிறதா? எங்கு பார்த்தாலும் ஏதோ மனக்கசப்பு இருக்கிறதே. தனி குடித்தனத்தை பற்றின பேச்சு அடிபடுகிறதே. அது தேவையா? ஏன் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போவதில்லை? ரொம்ப தூரம் மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகலே இந்த பேச்சு நம்ம கேள்விப்படுறதில்லை. என்னமோ மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகாது, இதைத்தான் நிறையவே கேள்விப்படுகிறோம். அதனால் ஒருவேளை மாமனார்களெல்லாம் நல்லவர்கள், மாமியார்களெல்லாம் தீயவர்களோனால் அப்படி அல்ல. மாமனாருக்கு ரொம்ப தூரம் இதில் இன்வால்மெண்ட் இல்லை. வீட்டு பேச்சுக்கோ வீட்டில் நடக்கிறதுக்கோ அவருக்கு ரொம்ப தொடர்பு இல்லையோ இல்லையோ. பாதி வம்பு தும்புகள் வருவது கிடையாது. மேலும் ஆண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியிருக்கார், ரொம்ப நாள் வேலைக்கு போயிட்டு வந்திருப்போம். மாமியார் வேலைக்கு போனவர்களாக இருக்கலாம், போகாதவர்களாக இருக்கலாம். மாமனார் வெளியில வாசல்ல போய் 10 பேரை பார்த்து பழகி இருப்பார். இருக்கட்டும், 4 பேர் இப்படிதான் இருப்பார்கள் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு போகலாம். இல்லே மாமனார் இப்படி நினைக்கலாம், வீண் வம்பா இருந்ததுன்னா நமக்கோ வீட்டு வேலையை பார்க்க தெரியாது, சமைக்கவும் தெரியாது, வெந்நீர் வைக்க கூட தெரியாது, பால் கூட தெரியாது. மருமகள் வந்திருக்கிறாள், நன்னா பண்றேன்னு சொல்றா. தேவையில்லாத நாம சண்டை பிடிச்சு இது இத்தனை வேலையும் தெரியாத வேலையை நாம செய்ய வேண்டி வந்துட்டா. இதனால் கூட மாமனார் பேசாம இருந்துள்ளான். ஆனா மாமியாருக்கு எல்லா வேலையும் தெரியுமே. அதனாலேயே இவ செய்யாட்டா நான் செஞ்சுட்டு போறேன், எனக்கு என்ன கையால் ஆகாதான் என்ன மாமியார் நினைத்து விடலாம். அதனாலேயும் சண்டை பூசல் வளர்கிறதோ என்ன. எந்த காரணத்தினால வேணா இருக்கட்டும், மொத்த பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, மருமகளும் ஒரு ஜீவன், மாமியாரும் ஒரு ஜீவன், மாமனாரும் ஒரு ஜீவன். ஒத்தொத்தனையும் ஆத்மாவாக பார்க்கறதுக்கு தெரிஞ்சுட்டோம்னால் சண்டை பூசல்கள் வளராது. இது ஒரு ஆத்மா, அது ஒரு ஆத்மா. இந்த 2 ஆத்மாவை என்ன இப்ப பஞ்சாயத்துக்கு 3வது ஆத்மாவிடத்துல போய் நிற்கணுமான்னு தேவையில்லையே. இவரும் ஞானமே உருவானவர், இவரும் ஞானமே உருவானவர். அப்ப 2 பேரும் பேசி தீர்த்துக்க முடியாத விஷயத்துக்குன்னா 3ஆம் மனுஷன். ஏன் 2 பேரும் தீர்த்துக்க முடியாது? ஒரே வீட்டுக்குள்ள வாழுகிறோம், அவளையும் ஒரு ஆத்மாவா பார்ப்போம், இவளையும் ஒரு ஆத்மாவா பார்க்கறதுக்கு கத்துக்கட்டும். ஆனா நான் சொல்றதை நினைச்சா ரொம்ப ஃபார் ஃபெச்சடா உங்களுக்கு தோன்றது இல்லையா? என்ன சுவாமி, மருமகள் வீட்டுக்கு வந்திருக்காள்னா அவ என்ன நகை போட்டு இருக்கா, என்ன புடவை, எப்படி வேலை செய்யறா, பாலை ஒழுங்கா காய்ச்சறாளா, சமையல் ஒழுங்கா பண்றாளா, இதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு ஆத்மானு பார்க்க சொல்றீங்களா? உண்மை அதுதான். இதெல்லாம் உப்பு போட்டு பண்ணட்டும், உப்பு போடாத பண்ணட்டும், சக்கரை போட்டு பண்ணட்டும், சக்கரை போடாத பண்ணட்டும், ஒன்றும் அதனால தப்பு இல்லை. இப்போ இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு சரிப்படுத்திக்க போறோம். ஆனா ஆத்மானு பார்க்கறதுக்கு விட்டுட்டோம், அது தவறுகளுக்கு கொண்டு போய் விட்டுடும். நாம அதுக்கப்புறம் அதை திருத்தி கொள்வதற்கே முடியாத போயிடும். ஆத்மானு முதல் பார்வை பார்த்துட்டு ஏதோ இந்த ஆத்மாவும் ஒரு உடல் எடுத்துட்டு இருக்கு, 4 ஆத்மா ஒரு உடல் எடுத்துட்டு இருக்கேன், இருவரும் கர்மத்துக்கு வசப்பட்டு இருக்கிறோம், 2 பேரும் கர்மத்தை தொலைக்க போராடணும். ஒத்தருக்கொத்தர் சண்டை போட்டோம்னா இன்னும் 4 பாவம் சேர போறது. இருக்கிற கர்மத்தை தொலைக்கிறதுக்கு வழியை பார்க்கறத விட்டுட்டு இல்லாத 4 கர்மத்தை சேர்க்கறதுக்கு நம்ம வழியை பார்க்கலாமா? ஆகையால் தான் ஒத்தருக்கொத்தர் ஆத்மானு பார்க்க தெரிஞ்சுக்கணும். 2 பேரும் சேர்ந்து பக்தி பண்றதுக்கு முயற்சிக்கணும். பெரிய பெரிய வல்லரசுகள்லாம் இருக்கு. நம்ம அண்ட நாட்டோட பாதி நேரம் நமக்கு சண்டை தான், எதனாலேயோ சண்டை. ஆனாலும் என்ன பண்றா பாருங்க, ஜாயிண்டா ஏதானோ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவா, லிட்டரரி ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவா, கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவா. ஏன்? அந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்தா ஒரே ஒரு இலக்குக்காக பண்ணா உள்ளுக்குள்ள இருக்கிற பேதங்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள் களையப்படுங்கிறதுக்காக. அதே போல நம்ம சின்ன குடும்பம், இதோ ஒரு மருமகள், ஒரு மாமியார், இவாளுக்குள்ள இருக்கிற வேற்றுமை களையப்படணும்னா இருவரும் சேர்ந்து ஒரு காமன் கோல், காமன் அப்ஜெக்டிவ், அது பக்தியா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், கல்ச்சரா இருக்கட்டும், சங்கீதமா இருக்கட்டும், ஒரு காமன் அப்ஜெக்டிவ் எடுத்துட்டு அதன் மூலம் பிரம்மத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். வா, என்ன ஒத்தருக்கொத்தர் கை கோத்துண்டு செய்யணும் இல்லையோ. இதை போல பல விதங்கள் நாமே நம்ம வாழ்க்கை முறையை மாத்திண்டு கண்ணோட்டத்தை மாற்றிக்கொண்டால் இது சின்ன விஷயம். குடும்பத்தில் ஏற்படுற மருமகள் மாமியார் சண்டைங்கிறது ஒரு தம்படி, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம். அதை புரிஞ்சுனுட்டோம்னாலே போறோம். இதனால என்ன லாபம்? இப்போ இந்த நாட்டில் வாழறதுக்கு லாபமா, இல்லை வைகுந்தம் போறதுக்கு அதே தானே வழியா இருக்க போறதா? நிச்சயமாக இல்லை. ஒன்றுனால எனக்கு பயனே கிடையாது. பயனில்லாது மட்டுமல்ல, வீண் வம்பு, டைம் வேஸ்ட்.
இப்படிங்கிறத புரிஞ்சுனுட்டோம்னாலே நம்ம அது வழிக்கு போகவே மாட்டோமோ இல்லையோ. இப்ப இங்க சொல்ல போறது, மாமியாரோ மாமனாரோ அருகிலே மருமகள் இருக்கும்போது அவளை பரிகாசம் பண்ணி பேசக்கூடாது தான் முதல்ல சொல்றார். வத்வாவஹாசம் ஷசுரோ மன்யதேயா. யார் ஒருத்தன் வது குலவதுவை அவமானப்படுத்தி பேசுகிறானோ, பரிகாசம் பண்ணி பேசுகிறானோ, அவன் நரகத்துக்கு இழுத்து போகப்படுகிறான். அடுத்தது வத்வாவசன் அபயோ மானகாமஹா. நம்முடைய மருமகளை நம்பி நாம வாழறோம், நமக்கு ஒன்றும் வழி இல்லை ஆயிடுத்து, ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தோம், ஏழையாத்தான் இருந்தோம், அல்லது எங்கேயோ நம்ம தொலைச்சிட்டோம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோம், மருமகள் ஒழுங்காத்தான் நம்மளை வச்சுக்கிறா, நன்னாத்தான் சாப்பாடு போடுறா, மரியாதையோட தான் நடத்துறா. ஆனால் அதுக்கு மேலே என்னென்னமோ மரியாதைகள் வேணும், என் காலுங்கழியே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ, அதை செய்யாதேங்கிறார். சமமா நடக்கிறதுக்கு பழகிக்கோ. அதை விட்டுட்டு எப்போ அவர் மருமகளோ நாம் என்ன தெரியுமா நினச்சிடுவோம், நாம் விட்டு கொடுக்குற மாதிரியோ இவர்களோட காம்ப்ரமைஸா போயிட்ட மாதிரியோ நடந்துட்டா நமக்கு இருக்கிற மரியாதை கட்டுப்போடுமோனுமோ. பாதி மாமியார் மாமனார்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பொசசிவ்னஸ். அவனவன் பிள்ளை நம்மோடையே இருக்கணுமே, வந்திருக்கிற மருமகள் பிள்ளையை எங்கேயானு நம்மக்கிட்ட பிரிச்சிட போறாளேன்னு பயப்படுறதுக்குள்ளே இந்த அம்மா என் பிள்ளைன்னு நீங்களே கொடுத்து பாருங்க. அப்போ என்ன தோணும், இது என்ன உள்ள வரச்சேவே தலையில பொறுப்பா இருக்கே, வேண்டாமா நீங்களும் பார்த்துங்க நானும் பார்த்துக்கிறேன் என்ன தோணிப்படும். பேலன்சிங் ஆக்டை ஒரு பிள்ளை பண்ணித்தான் தீர வேண்டும். பல பேர் நடுத்தர வயசு 24, 25, 27 வயசு கல்யாணம் பண்ணிக்கிறோமோ இல்லையோ, அவர்களிடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம். ஆஃபீஸில் இருக்கிற நிர்பந்தத்தினாலேயோ ஒர்க் ப்ரெஷர்னாலேயோ வீட்டுக்கு வந்தால் 2 சண்டை இருக்குன்னு நினைக்கிறச்சே, அதுலேருந்து நம்ம விட்டுடுவோமே, கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அவர்கள் போட்டுக்கிட்டோம், நாம் சேஃபாக இருந்தால் போகணும்னு நினைக்கிறோம். அதை போல் விலகி ஓடிடவே கூடாது. கண்டிப்பாக அதில் ஒரு இன்வால்மெண்ட் வேணும். 2 பேருக்கு இருக்கிறத தீர்த்து வச்சுடணும். ஆரம்பத்தில் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சுட்டோம்னா வெறும நகத்தால் கிள்ளலாம். வளர்ந்த பிற்பாடு கிள்ளணும்னா கோடாலியை கொண்டு வந்து தான் கிள்ளணும். நிப்பிட்டு இந்த பட்டுன்னு சொல்வாளோ இல்லையோ, அது இருக்கும்போதே அப்படின்னு கிள்ளி போட்டுடலாம். ஆனால் விஷயத்தை பெருசாக வளர்த்த விட்டுட்டோம்னா அப்புறம் கோடாலி தான் கொண்டுடணும். வளர்த்த விடுறதுக்கு அந்த ஆண் ஒரு காரணமாகிறார். வீட்டில் இருக்கிறத கண்டுகொள்ளாமல் என்ன நடக்கிறதுன்னே பார்க்காமல் தன் இஷ்டத்துக்கு ஆஃபீஸ் வேலையே முக்கியம்னு இருந்துட்டா அப்போ வந்த உடனே ராமனை பற்றி வால்மீகி பகவான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறார். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய பரிரக்ஷிதா. உலக வேலையும் ரொம்ப நன்னா பார்ப்பறான், அந்தப்புற வேலையும் ரொம்ப நன்னா பார்ப்பறான். என்னதா இருந்தாலும் சீதையோட நித்தியப்படி பேசாத இருக்க மாட்டாள், அவள் விருப்பத்தை என்னன்னு கேட்டுக்காத இருக்க மாட்டார். எந்த மனைவிக்கும் ஒரு ஆசை இருக்கும், என்னதான் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் நம்மோட கணவன் கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து அன்போட பேசணும், பேசாமல் இருக்கவே கூடாது. அன்போட பேசணும்னு சொன்னா தேவையற்ற பேச்சுன்னு கூட சொல்லலை, அன்போட பக்தியை பற்றி பேசலாமே, அன்போட கண்ணனை பற்றி பேசலாமே, அன்போட ராமனை பற்றி பேசலாமே, அன்போட நரசிம்மனை பற்றி பேசலாமே. அன்பு முக்கியம். பக்தினாலே அன்பு தானே. பக்தின்றது அன்புங்கிறது வேறே அல்ல. அவ்வளவு தூரம் ஒரு லவ் அஃபெக்ஷன் இது இத்தனையும் பக்தி பெருமானிடத்தில் நமக்கு தோன்றது. அது தோன்றி 2 பேர் கணவனும் மனைவியும் சேர்ந்து உட்கார்ந்து அதை பற்றி பேசட்டும். அது ஏற்படுத்துகிற பாண்ட், அது ஏற்படுத்துகிற ஒரு ஒற்றுமையை மற்ற எதனாலேயுமே கொடுக்கறதுக்கு முடியாது. அவ்வளவு தூரம் பக்திக்கு ஒரு பெருமை உண்டு. ஆக ஒரு இலக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆத்மா ஆத்மானு பார்க்க வேண்டும். கணவன் எஸ்கேபிஸ்டா நகர்ந்து போயிடக்கூடாது. ஏதான ஒரு விதத்தில் இது ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு வந்தாகணும். மனிதன் தானே, மனுஷி தானே, என்ன இப்போ நம்ம 2 பேரும் விரோதிகளா? ஒன்றை கண்டிப்பாக புரிஞ்சுட்டாகணும். எப்போ தெரியாத ஒருத்தர், தெரியாத ஆண் பெண், அவ பிறந்து வளர்ந்த இடமே வேற, சூழ்நிலையே வேற, இவர் பழந்து வளர்ந்துருக்கிற இடம் வேற, சூழ்நிலை வேற. இப்படி இருக்கிறச்சே எப்போ மாற்றி 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கோமோ ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்தா தான் வாழ முடியும். பெண்ணும் நம்ம பிறந்த வீட்டில் இருந்தா போலேயே வாழ போறோம்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. மாமியாராகட்டும் பிள்ளையாகட்டும் நாம நேத்திக்கு எப்படி இருந்தோமோ அப்படியே தானே இருக்கணும். வந்தவள் தானே மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் நம்ம எல்லாரும் என்ன ஒரு எதிர்பார்ப்பு வச்சுடுறோம்னா, மாமியார் மாமனார் பிள்ளை அப்படியே இருக்கலாம். யார் ஒருத்தி கல்யாணம் பண்ணி வந்திருக்காளோ, எப்போ அவள் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு வந்தாளோ மொத்த மாறுதல்களுமே அவதான் பண்ணிக்கணும். இது தவறான எதிர்பார்ப்பு. அவள் அங்கிருந்து இங்கு வந்திருக்கலாம், அது வாஸ்தவம். ஆனால் அவளுடைய எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்துட முடியுமா? அவளுடைய பழக்க வழக்கத்தை விட்டுட்டு வந்துட முடியுமா? சரியான பழக்க வழக்கமாக இருந்தால் ஏற்றுக்க வேண்டியதானே. வர்ற மருமகள் வந்து இந்த வீட்டில் இது தப்பாக நடக்கிறது கூடாது, நான் சொல்கிறேன் இதுதான் சரி, சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். அப்போ வந்தவளை பரிகாசம் பண்ணாமல் அவளை நம்பி நாம் வாழ்கிறோம்னா ஓஹோன்னு நமக்குன்னு ஒரு பெருமை வேணும். நம்ம காலுங்கீழ இருந்து எல்லாரும் பண்ணணும், ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் நமக்கு வேணும். இந்த பொசசிவ்னஸே வேண்டாம். பொசசிவாக ஆறு தெரியுமா இருக்கணும்?
பகவான் நம்மளை பொசஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை. அவர் பார்த்து இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவள், நம்ம சொத்து, நம்ம சீடன் அப்படின்னு அவர் பொசஸ் பண்ணாதான் நமக்கு லாபமே தவிர தேவையற்ற மனிதர்களை இழுத்து பிடிச்சு வச்சிருந்து ஒரு பயனும் இல்லை. அதனால பல வீடுகளில் ஆபத்து என்ன, நம்ம கணவனை எங்கேயான அம்மா தன் வழி திருப்பி விடுவாளோ, இது மனைவிக்கு பயம். அம்மாவுக்கு மாமியாருக்கு பயம், நம்ம பிள்ளையை வந்தவள் தன் வழி திருப்பி விடுவாளோ. ரெண்டு பேர் வழியும் தனித்தனின்னு இதில் அசியூம் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஏன்னா மருமகள் நினைக்கிறது ஏன் அப்ஜெக்டிவே வேற, அந்த வழிக்கு கணவன் எடுக்கணும். மாமியார் நினைக்கிறது ஏன் அப்ஜெக்டிவே வேற, அந்த வழிக்கு பிள்ளை எடுக்கணும். ஒன்று யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டு பேருடைய அப்ஜெக்டிவ் ஒன்னா இருந்துருத்துன்னா அப்போ பிள்ளைய ரெண்டு பக்கம் இழுக்கவே வேண்டாமே, சண்டையே வராதே. ரெண்டு பேருடைய அப்ஜெக்டிவ் ஒன்னா இருக்கிறதுன்னா என்ன, பக்தி பிரம்மத்தை அடைதல். அது ரெண்டும் ஒன்றாக இருக்கணுமே. ஆத்மாவை பார்க்கறது, பரமாத்மாவை பார்க்கறது. உங்களுக்கு ஒன்று தோணும், இவர் திரும்ப திரும்ப எல்லாத்தையும் பக்தியும் பகவானிடத்திலையும் முடிச்சுட்டா ஆச்சான்னு கேட்கலாம். வேற எதுல கொண்டு போய் முடிக்க, திரும்ப திரும்ப என்ன அக்கௌண்டன்சியில கொண்டு போய் முடிக்க சொல்றீங்களா, பிக்சட் டெபாசிட்ல முடிக்க சொல்றீங்களா, எத்தை கொண்டு போய் முடிக்கணும்னாலும் பகவானிடத்துல தான் முடிச்சாகணும். உலகத்துக்கு படைப்பாளி அவர், நான் அடைய வேண்டியது அவரை, பக்தி பண்ண வேண்டியது அவரை குறித்து. ஆகையால் உலகம் முழுக்கமே tilted towards him. நன்னா ஞாபகம் வச்சுப்போம். ஒரு வீட்டை கட்டுறோம், வாட்டம் வைக்கிறோமோ இல்லையோ, அலம்பி விட்டா தண்ணீரை கொட்டி அலம்பி விட்டோம்னா மொத்தம் ஒரு இடத்துல போய் விட வேண்டாமா. சில வீடு ஒழுங்கா வாட்டம் வைக்கல, நடுவில் தண்ணீர் தேங்கி தேங்கி நிற்கும் பாருங்க. வாட்டம் இருக்கனாலே ஒரு பக்கத்தை நோக்கித்தான் ஓடும். என் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள் எங்க மழை பெய்தாலும், எவ்வளவு பெரிய கோவில், 150 ஏக்கருக்கு மேலே, அத்தனை இடத்துக்கு எங்க மழை பெய்தாலும் மொத்தம் சந்திர புஷ்கரணியில கொண்டு போய் விடும். அதே போல உலகம் அத்தனை எங்கிருந்தாலும் அனைத்தும் வாட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது பகவானை நோக்கி. அங்குதான் சென்றாக வேண்டும். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். ஆக மாமியார் மருமகள் ரெண்டு பேருக்கும் இலக்கு ஒன்றா இருந்துடுத்துன்னா அப்ப கணவனை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவையே கிடையாது. தாராளமா மொத்த பேரும் ஓர் இலக்கை நோக்கி நடக்கலாம். இதுதான் பர்மனன்ட் சொல்யூஷன். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது விதுரர் நேர எழுதி வச்சிருக்கார், நமக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது அல்ல. இப்ப நம்ம வழியில சொல்யூஷன்லாம் தேடி பார்த்துட்டோம், ஒன்றும் பெரிய சொல்யூஷன் கிடைக்கல. இன்னும் மேல மேல வம்பு தும்பு வளர்ந்துன்னு தான் போறது. அப்ப ஒரே வழி பழைய சொல்யூஷனை ஏற்றுக்கொள்வது தான். ஆத்மா பரமாத்மா என்று பார்க்க தொடங்கிவிட்டாலே இந்த வம்பு இருக்காது. அப்ப மாமனார் மாமியார் மருமகளுடைய தயவில் இருக்கும்போது ரொம்ப மரியாதை எதிர்பார்க்க கூடாது. மருமகளை பரிகாசம் பண்ணி பேசுவதே கூடாது. அதுக்கப்புறம் நிறைய கோவித்து கொண்டு திட்டுவதோ, புறத்தியார் முன்னாடி அவமானப்படுத்துவதோ, விட்டு கொடுத்து பேசுவதோ, இது இத்தனையும் செய்யவே கூடாது. இதெல்லாம் இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஒரு முக்கியமான அறிவிப்பு.